வணக்கம், நான் தமிழ்ராஜ். நான் இப்பொழுது பாண்டிருப்புக்கு வந்திருக்கின்றேன். பாண்டிருப்புல இடத்துல சொன்னா பாண்டிருப்பு தியேட்டர் நான் இந்தியால பக்கம் இருக்கு. இந்த பாண்டிருப்பு தியேட்டர்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கின்றது. அதாவது கட்டி புல் வேலை முடியாத அளவுல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கின்றது. இந்த கோயிலுக்கு எதிர வந்து என்ன தெரியுது, யாடியா என்கின்ற ஒரு நேமை தாங்கிய ஒரு கடை உண்டு. இந்த இடத்துல பாண்டூர்ல அமைந்திருக்கின்றது. இங்கு வந்து யாடியா பேரை தாங்கிய பல்வேறு விதமான மோட்டார் பைக், அதாவது ஸ்கூட்டர் மோட்டார் பைக் இருக்கின்றது. இந்த மோட்டார் பைக் தொடர்பாகத்தான் நான் உங்களிடம் பார்க்க போகின்றேன். வாருங்கள், இந்த கடைக்குள்ள போவோம். அங்கு எவ்வாறான பைக் இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்ப்போம். அப்பான்ஸ் என்கின்ற அந்த கம்பெனியுடன் சேர்ந்தாப்புல போலதான் இந்த யாடியா மோட்டார்ஸ் கடையானது இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கடையில வந்து நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவு செய்திருந்தேன் இந்த கடை தொடர்பாக. இந்த கடைக்கு நான் வருகின்ற போது இந்த கடை ஃபுல்லா அப்படியே ஸ்கூட்டர் பைக், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் பைக் வந்து ஜாடியா அந்த கம்பெனியுடைய பைக் வந்து இந்த இடம் ஃபுல்லா நிறைந்து காணப்பட்டிருந்தது. ஆனா அந்த இப்போது பார்க்கின்ற போது இந்த ஜாடியாவில் வந்து T5 என்கின்ற பைக் தான் அனைத்து விதமான பைக்கிலும் இருக்கின்றது. நான் முதல் வருகின்ற போது பல்வேறு விதமான பேரை தாங்கிய வகையில வந்து இந்த கடையில, அதாவது ஜாடியா கம்பெனியுடைய பல்வேறு விதமான பைக்கிலான இந்த கடையில குவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது பார்க்கின்ற போது இந்த T5 பைக் தான் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. இங்க பாருங்க, காணொலியில பார்க்கின்ற போது சிவப்பு கலர் பைக் இருக்கு, அதே போல ஐஸ் கலர் பைக் இருக்கு, அதே போல நீலம், அங்கால வெள்ளை எப்படின்னு சொல்லி ஒரு 4 கலர்ல வந்து T5 ஜாடியாட பைக்கானது இந்த கடையில தற்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் வந்து இந்த பைக்கில் வந்து பெஸ்டா வந்து இந்த கடையில் இருக்கின்ற ஓனரிடம் கேட்டது என்னன்னா, முதலாவது கேள்வி, நான் முதல் வந்து வருகின்ற போது பல்வேறு விதமான பேரை தாங்கிய பல்வேறு விதமான ஸ்கூட்டர்கள் கிடந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஸ்கூட்டரை பார்க்கின்ற போது ஜாடியாவினுடைய T5 ஸ்கூட்டர் மட்டும்தான் கிடக்கின்றது. அதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற போது அவர் எனக்கு வழங்கிய பதிலானது என்று சொன்னார், ஏனைய பேரை தாங்கிய பைக்கிலே வந்து ஆட்கள் வாங்குற வீதம் வந்து குறைவென்று சொல்வதை விட அந்த பைக்கிலே வந்து வாங்காம விட்டுட்டாங்க. இந்த பைக் வந்து ஆட்கள் வாங்குற வீதமானது அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால வந்து இந்த கடையில இந்த ஜாடியாவினுடைய T5 பைக்கு தான் அதிகமாக இந்த கடையில தற்பொழுது வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில தான் இந்த ஜாடியா பைக் தொடர்பாக இப்போது இந்த காலகட்டத்தில் எவ்வாறான விலையில் இந்த கடையால இந்த ஜாடியா பைக்கில் நீங்கள் பெற முடியும் என்பது தொடர்பாக கதைப்பதற்காக நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஜாடியா கடையில கிடைக்கின்ற பைக் தொடர்பாக ஒன்றொண்டா பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பைக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பைக் இந்த கடையில கிடைக்குன்னு சொன்னா 20 வந்து ஒரே பிராண்டில் ஒரே தொழில்நுட்பத்தை தாங்கிய வகையில தான் இந்த பைக்கிலானது தற்பொழுது இந்த கடையில இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பைக்கினுடைய அமைப்பு, தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பல்வேறு விதமான கட்டகரியில வந்து முதலிய காணொலியில நம்ம பேசியிருக்கின்றோம். ஆனால் இந்த காணொலியில நம்ம வந்து இந்த பைக் இப்படி வடிவமைச்சிருக்காங்க, அப்படி வடிவமைச்சிருக்காங்க, இந்த கலர்ல கிடக்கு அப்படி என்று பேசுவதை விட இந்த காலகட்டத்தில வந்து இந்த பைக் எவ்வாறான விலைக்கு தற்பொழுது இந்த கடையால விற்கப்படுகின்றது, அதே போல இந்த பைக்கிலை வாங்குகின்ற போது ஏனைய பரிசு பொருட்கள் இந்த கடையால வழங்கப்படுகின்றதா அப்படிங்கிறது தொடர்பாக பேசுவதற்காகவே நான் இந்த காணொலியை இன்று பதிவு செய்வதற்காக இன்று வந்திருந்தேன். அந்த அடிப்படையில இந்த கடையில நான் வந்து இந்த பைக் தொடர்பாக விசாரித்து கேட்கின்ற போது இந்த பைக்கிலே, அதாவது இந்த ஜாடியாவினுடைய T5 பைக்கிலே நீங்கள் வாங்குகின்ற போது அபான்ஸ் என்ற கம்பெனியுடைய 32 அங்குலம் தாங்கிய எல்இடி டிவி என்கின்ற ஒரு டிவியை வந்து இந்த கடையால வந்து இந்த பைக்கிற்கு ஃப்ரீயாக வழங்குகின்றாங்க. அதாவது இந்த பைக்கில் வந்து வாங்கி செல்லுகின்ற போது உங்களுக்கான எல்இடி டிவி ஒன்று ஃப்ரீயாக இந்த கடையால உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குறாங்க. அந்த அடிப்படையில தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் இந்த பைக்கிலை வாங்கி செல்கின்ற போது ஒரு டிவியையும் உங்களோட வீட்டுக்கு பெற்று செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக் இந்த காலகட்டத்தில் எவ்வாறான விலைக்கு இங்கே விற்கப்படுகின்றது என்று சொன்னால் 4,59,950 ரூபாயாக இந்த கடையில வந்து இந்த பைக்கிற்குரிய முழு பேமெண்ட் ஆனது தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அதாவது 50 ரூபாய் குறைய 4,60,000 ரூபாய்க்கு இந்த பைக்கிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பைக்கினுடைய மேலதிகமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக்கில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக், உங்களுக்கு தெரியும், இந்த பைக்கில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் பைக் வந்து பெட்ரோல் அடிக்க தேவையில்லை, பேட்டரியில் ஓடக்கூடிய பைக் வந்து எல்லா தொழில்நுட்பமும் வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம்.
அதையும் தாண்டி இந்த பைக்கில் வந்து நீங்கள் வந்து வாங்கி செல்கின்ற போது ஒரு 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் வரையிலான சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது கரண்டில் வந்து 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் நீங்கள் சார்ஜ் பண்ணுகின்ற போது 85 கிலோமீட்டர் பிளஸ் அப்படிங்கின்ற போது 85 கிலோமீட்டரை தாண்டி ஓடக்கூடிய வகையில், அதாவது 85 கிலோமீட்டர் தூரம் அந்த சார்ஜில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் சார்ஜ் பண்ணுகின்ற போது அந்த சார்ஜில் வந்து 85 கிலோமீட்டர் பிளஸ் ஓடக்கூடிய வகையில், கிட்டத்தட்ட 85 தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில் இந்த ஸ்கூட்டர் பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த கடையில் வந்து மேல் டிவி முன் உங்களுக்கு இலவசமாக வழங்குறாங்க என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். அதே போல் இந்த பைக்கில் நீங்கள் ரெடி காசுக்கு பெறலாம், லீசிங் வசதியினூடாகவும் பெறலாம். லீசிங் வசதியினூடாக நீங்கள் இந்த ஸ்கூட்டர் பைக்கிலை நீங்கள் பெற விரும்பினால் ஆரம்ப தொகையாக 1,38,000 ரூபாயினை செலுத்துகின்ற போது, அதாவது 1,38,000 ரூபாயினை செலுத்தி இந்த பைக்கிலை நீங்கள் உங்களுடைய பைக்கிலாக சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ஏனைய தொகையினை லீசிங் வசதியினூடாக மாதாந்த தவணை அடிப்படையில் அல்லது உங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல லீசிங் வசதி செய்து ஏனைய தொகையினை லீசிங் வசதியினூடாக செலுத்தி இந்த பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்கு வந்து 85 கிலோமீட்டர் பிளஸ் ஓடக்கூடிய பைக்கிலாக இருந்தாலும் இந்த பைக்கில் கிட்டத்தட்ட 300 கிலோ பாரத்தை, அதாவது வெயிட் 300 கிலோ பாரத்தை ஏற்றி செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக்கில் வந்து நீங்கள் 2 பேர் அல்லது 3 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த பைக்கிலானது இந்த ஜாடியா கம்பெனியினால வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த ஜாடியா பைக்கிலை நீங்கள் வாங்கி செல்கின்ற போது உங்களுக்கு தெரியும், எல்இடி டிவி ஒன்று உங்களுக்கு இலவசமான அன்பளிப்பாக இந்த கடையால் வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத நான் பதிவு செய்திருந்தேன். இருந்த போதிலும் நீங்கள் இந்த டிவியை எவ்வாறு பெறலாம் என்று சொன்னால், இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர், அதாவது இந்த மாதம் 11ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் இந்த கடையில் இந்த பைக்கிலே, அதாவது ஜாடியாவுடைய T5 பைக்கிலே நீங்கள் வாங்கி செல்லுகின்ற போதுதான் இந்த எல்இடி டிவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த எல்இடி டிவி வந்து 32 அங்குலம் நிறைந்த அபான்ஸ் எல்இடி டிவியாகத்தான் இருக்கும். இந்த டிவி வந்து இலவசமாக உங்களுக்கு வழங்குறாங்க. அதாவது 11ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் தான் இந்த டிவியானது உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். அதுக்கு பிறகு இந்த டிவியானது வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஜாடியா தொடர்பான, இந்த பைக் தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொலியில தொலைபேசி இலக்கத்தை, இந்த கடையினுடைய ஃபோன் நம்பரை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுவேன். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த பைக் தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக்கில் நீங்கள் பெற விரும்பினால் பாண்டிருப்பூர் தியேட்டரில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஜாடியா பைக் கடையானது அமைந்திருக்கின்றது. அங்கிருந்து நீங்கள் இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தன்ராஜ். நன்றி, வணக்கம்.